எங்கள் ஐயா வெற்றிகொண்டான் அவர்கள் நடந்து வருகிற போது பார்த்திருப்பீர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் நடந்து வருவதைப் போல ஐயா வெற்றிகொண்டான் அவர்கள் 2 தம்பிமார்கள் என்னுடைய அண்ணன் கோவை செலியனுடைய தோள்களிலோ அல்லது குடியாத்தம் குமரனுடைய தோள்களிலோ கரூர் கணேசனுடைய தோள்களிலோ அல்லது என்னுடைய தோள்களிலோ தான் கைகளை வைத்துக் கொண்டு நடந்து வருகிறார் வயதின் முதிர்ச்சி. அவர் இல்லத்திலேயே இருந்துவிட்டு எங்கள் அண்ணன் செலியன் சொல்லுவார், அவருக்கு என்ன இல்லை, ஒரு ஃபோன் பண்ணாக்கா போதும் மத்திய மந்திரிலிருந்து அலறுவாங்க. ஒரு ஃபோன் பண்ணி இந்த டெண்டர் என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா மாதம் சாதாரணமாக 25 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். எங்கள் ஐயாவோட தகுதி தெரியும். அதை காட்டிலும் அண்ணன் நடிகர் நெப்போலியன் ஒரு முறை சொன்னார், அவர் உள்ளத்தில் ஐயா வெற்றிகொண்டான் நினைத்து உணவு சாப்பிடுவாங்க தான் நான் வந்து அவர் நெப்போலியன் சொன்னார், மாமா என்ன மாமா நீ அந்த வீட்டை ஒரு 3 மாதத்துக்கு காலி பண்ணி வேறு வீட்டில் இருப்பாம்மா, ஒரு 40 லட்ச ரூபாயில் கட்டி இருந்துட்டாமாம்மா, நல்ல பிளானாக நான் கூட கட்டி தந்தாமாம்மா, நான் வீடு கட்டிட்டாலும் ஒரு 3 மாதம் வேறு வீட்டில் இருப்பாம்மாண்ணா. அப்போதும் அவர் அந்த புன்னகையோடு சரி வீடு கட்டி 40 லட்ச ரூபாயில் வீடு கட்டி தரேன்னாக்கா நானாக இருந்தால் என்ன செய்வேன், மறாதனாலே காலி பண்ணிடுவேன். ஆனால் அவர் அப்போதும் சரி மாமா, அவர் ஸ்டைலில் சரி மாமாண்ணா. ஒரு முறை நேரம் மதியான சாப்பாடு இப்போ இதே மாதிரி தான் போனோம்னா மாமா பிரியாணி சொல்லுவாங்க தடா பாருங்க சாப்பாடுலாம் சொல்லி சாப்பிடும். ஐயா காலையில் வரும்போது அங்கே நேரம் நான் சொன்னேன், மாமா என்ன மாமா நீ எவ்வளோ காரெலாம் நல்லா கார் வந்துருச்சு இதில் வச்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் நல்ல காராக செலெக்ஷன் பண்ணிட்டு சொல்லுமாம்மா, நான் உடனே கார் வாங்கிக்கிறேன். அப்போதும் ஒரு சிரிப்பு தான். எதுக்கு இதை சொல்வதற்கு காரணம், 40 லட்சம் 50 லட்சம் கார் தருகிறேன் அது தருகிறேன் எது தருகிறேன் என்று சொன்னாலும் அவர் காசுக்கு அவருடைய இதயம் வளைந்து எந்த காலகட்டத்திலேயும் அவர் உடனடியாக வளையக்கூடியது ஒன்று இருக்கிறது, உடனடியாக கண்கலக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் பாசம். எங்களை தாய்ப்புறை சுமப்பதை போல சுமந்து கொண்டிருப்போம். கங்காரு மடியிலே குழந்தையை கட்டி கொண்டு தெரிவதை போல நாடு முழுவதும் எங்களை தூக்கி கொண்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறார், எங்கள் ஐயா அண்ணன் ஹுசேன் அவர்கள் எங்கள் ஐயா வெற்றிகொண்டான் அவர்கள் 2 பேரும் எங்கிட்ட, அவர் ஹுசேன் அவர்கள் அண்ணன் வெற்றிகொண்டான் அவர்கள், இவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேருமே எங்களமா இருக்கிற தம்பிமார்கிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னா, நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை தலைவர் கலைஞருக்கும் எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கும் விசுவாசமாக இருந்து என்பதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அதை நிச்சயமாக என்னுடைய அண்ணன் கோவை செலியன் குடியாத்தம் கரூர் கணேசன் நாங்கள் 4 பேரும் நிச்சயமாக செய்வோம். அதே போல என்னுடைய தங்கை கலைமணி பாரதி சொற்பொழிவாளர் இருக்கிறார். இங்கே இருக்கிற நாங்கள் நிச்சயமாக அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவோம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வரை இருந்து என்னை சிறப்பு சேர்ப்பதற்கு ஐயா வெற்றிகொண்டான் அவர்களுக்கு மிகுந்த நன்றி அவர் காலடியில் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஹுசேன் அவர்களிடத்தில் எனக்கு பாக்கியராஜன் தானே சிறுகிறதுனா அவர் தானே பெஸ்ட்டு, அதனால் அவங்க தான் வாழ்ந்துடும் வாங்கினேன். பாக்கியராஜன் 3ஆவது மாடியில் உட்காந்துருந்தாரு. ஏன்னா அவர் பாக்கியராஜன் பேசுறீங்களா சொன்னேன், அண்ணன் உனக்கு எனக்கு ஒரு உறவுங்க, நீங்கள் பிறந்த கோசாஸ்பத்திரியில் தானே நானும் பிறந்தேன். அப்படிங்களா அப்படின்னாங்க. ஏன்னா அவர் கோசாஸ்பத்திரியில் தான் நம்ம சிஎஸ்சி ஸ்கூலில் தான் பிறந்தேன். உடனே அப்போ ஹுசேன் அண்ணனும் காஜா நம்ம அத்தா ஹுசேனும் காஜா அண்ணன் தான் நான் போனோம். அப்போது 3ஆவது மாடிக்கு வாங்கின உடனே அவருக்கு மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்குது. ஹுசேன் ஐயாவுக்கு தெரியும். அந்த 3 மாடி ஏறி அந்த இடத்துல 3ஆவது மாடி ஏறப்ப அவருடைய மூச்சு வாங்கின இப்போதும் நினைத்து பார்க்கிறேன். இந்த சாதாரண ஈரோடு இறைவனுக்காக அந்த 3 மாடி தன்னுடைய கால்களின் வழியையும் பொருட்படுத்த அந்த 3 மாடியில் ஏறி வாங்கினது ஈரோடு எனக்கு தெரியல. அந்த மாதிரி கவிதை தான் சரிங்க நிறைய தற்கொலை கூட அவரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எனவே ஐயா ஹுசேன் அவர்களுக்கு செஞ்சார்னு நன்றியை தெரிவித்து, அதே போல இதில் இந்த வாக்குமூலம் என்கிற கதை வருவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் எங்கள் அண்ணா கணேசன் அவருக்கும் நன்றி. பெரியார் பஸ் என்கிற கதை வருவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் எங்கள் அண்ணன் சண்முகம் அவருக்கு நன்றி. அதை காட்டிலும் இரவு நான் வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு நாங்கள் கூட்டம் முடிச்சு எங்கள் ஐயா சாப்பிட வச்சுட்டு திரும்பி வருவோம். வருகிற பொழுது அந்த 2 மணிக்கு உட்காந்துட்டு அந்த நேரத்தில் என்ன ஒரு கவிதை எழுதிட்டு உடனே நேரத்தை முந்தா நேரத்தில் திடீர்னு ஒரு கவிதை அந்த புத்தகத்தில் சேர்க்கிற நிலைமை வரப்போ எங்கள் அண்ணன் உடனே சொன்னால் கண்ணதாசனை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அதுனா தமிழை பாடி வைத்தாய். கண்ணதாசனை பற்றி எழுதிய ஒன்று சேர்த்துங்க. தமிழை பாடி வைத்தாய்,
தமிழ் ஒப்பாரி பாடிட ஏன் வைத்தார். கண்ணதாசனை பற்றி எழுதுறப்போ உடல் மரணத்திற்கு கொடுத்தாய், நீ நிலைத்து வாழ்வதால் மரணத்தை தோற்கடித்தார் அப்படின்னு கண்ணதாசனை பற்றி எழுதுறோம். அது எழுதுற உடனே இது நல்லா இருக்கான்னு நான் கேட்கிற முதல் நம்பரே என்னோட அண்ணன் கோவிசேகர். அடுத்து என் தம்பி குடியாக கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் முழுக்க எங்கள் ஐயா ஆயிரம் ஹுசேன் அவர்கள் சொன்னதை போல அடுத்த கட்ட என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொண்டவர். ஏன்னா ஒரு மாதம் ஊரை சுற்றிட்டு வந்தாலே என் பசங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த அளவுக்கு இருப்பதற்கு என்னுடைய மனைவிக்கு மிக்க நன்றி. அதே போல் என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர் மீது நான் மிகுந்த அன்பு பாசம் இருக்கிறேன். அவர் சொல்லுகிற போது தான் அவர் என்னுடைய படைப்புகளை பற்றி சொல்லுகிற போது உள்ளபடியாக மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அது நன்றின்னு எப்படி சொல்றது தெரியல. எனவே என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டு கடன்களையும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் வெளிவர ஒத்துழைத்த பொருளாதார அப்புறம் என்னோட கரூர் கணேசன், ஏன்னா கூட்டம் பேசிட்டு குடும்ப செலவு இதெல்லாம் போக புத்தகம் தயாரிக்கிறப்ப என்ன செய்யும், ஒரு 5000 ரூபாய் சேர்ந்துன்னா உடனே போயிடுச்சு அச்சாரத்தில் கொடுத்து அண்ணா 5 ரூபா வைங்க புத்தகம் வரப்போ பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்படி 5000 10,000 கொடுத்துட்டீங்களா, ஒரு நாள் கரூர் கணேசன் பேசிட்டீங்களா, திடீர்னு வந்து 5000 ரூபாய் கொடுத்துச்சு. என்ன சேர்த்துனா எங்களுக்குலாம் எழுத வராதுன்னா நீ எழுதுற, அதனால உனக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த 5000 கொடுக்குறான், பணம் பத்திரம்னா நீ இன்னும் கொடுக்கணும். அதே போல இங்கே ஒவ்வொரு மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக என்னோட மாமா நெய்யில் 2000 கொடுத்தவங்க இப்படி பல பேர் கொடுத்து வாங்கி அத்தனை பேருக்கும். அதே போல ஏன்னா நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே முதல் ஃபோன் பண்ணுறது என்னோட அண்ணன் பிகேபி தான். என்னுடைய வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அது போய் இருக்கிற இடம் என்னுடைய அண்ணன் பிகேபி தான் இருக்கும். அதே போல எதனா ஒரு பேசுறதா ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணன் மார்க்கெட் சேகரன்னா நானும் பிகேபி பண்ண ஒன்று தான் அவருக்கு தான் இருக்கும். நான் எந்த வேலை இல்லைனாலும் அங்கே தான் இருப்பேன், எந்த வேலை இருந்தாலும் அங்கே தான் இருப்பேன். அதே மாதிரி அவருக்கு எதாக இருந்தாலும் சரி, அதாவது உடல்கள் இரண்டாக கொண்டு உள்ளங்களை இரண்டாக வைத்துக் கொண்டு உயிரை மட்டும் ஒன்றாக வைத்துக் கொண்டு வாழ்கிற நிலையில் என்னுடைய பிகேபி அவர்கள் நான் எந்த நிலையில இருந்தாலும் என்னோட இருக்கக்கூடிய நான் அவரோட இருக்கக்கூடிய நிலையை பெற்றிருக்கிற இப்படி ஒரு அண்ணன் கிடைத்ததற்கு பெருமைப்படக்கூடிய அளவில் என்னுடைய அண்ணன் பிகேபி அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், ஏன்னா நான் பல விஷயங்கள் இந்த அளவுக்கு இந்த மேடையில் வந்து நிற்கிறேங்க, இங்கே பெரியவங்க என்னை விட உயர்ந்த படித்தவர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாருக்கும் இருக்கிறேன். பல விஷயங்கள் கடந்து வந்த பாதை சொல்லுகிற நிலைக்கு வந்துவிட்டால் நான் அழத்தொடங்க வேண்டிய வந்துவிடும், அல்லது சொல்லுகிற காரணத்தால் எதிர்காலத்தில் என்னுடைய மகன்கள் ஆரோக்கியமான சமுதாயத்தை காணுகிற நிலை வருகிற போது இப்படி உங்க அப்பா சொன்னாருங்களேன்னு அவனை யாருன்னா சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பேன். எனவே என்னுடைய மகன்களின் எதிர்காலம் என்ன இருந்தாலும் என்னுடைய அம்மா உட்காந்துருக்காங்க, அம்மா தெரியும் எல்லாரும் சொல்லுங்க என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மயில் போயிட்டு அவனை கௌரவத்துக்காக உடனே நான் அவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். நான் அதிகமாலாம் படிக்கல, இந்த ரூம்ல படிக்க வைக்கிறதுலாம் நடக்க முடியாது. இங்க இருக்கிற மாதா கோயில தான் மாதா கோயில் பள்ளிக்கூடத்துல 5வது இடைமொழிவு இதுதான் அடியாருடைய படிப்பு. ஆனா ஐயா வெற்றிகொண்டான் கலைவனார் சொன்னாரு, அவர் பேசும்போது சொன்னார், நான் படித்தேன், அண்ணாவை படித்தேன், பெரியாரை படித்தேன், கலைஞரை படித்தேன் அப்படின்னு ஐயா வெற்றிகொண்டான் சொன்னார். அதையே முழுமையாக நான் சொல்வது, நான் 5ஆம் கிளாஸ் தான் படித்தேன், தந்தை பெரியாரை முழுமையாக படித்தேன், அறிஞர் அண்ணாவை முழுமையாக படித்தேன், தலைவர் கலைஞரை முழுமையாக படித்தேன், தளபதி மு.க. ஸ்டாலினை முழுமையாக படித்தேன், என்னுடைய ஆசான் வெற்றிகொண்டானை முழுமையாக படித்தேன். எனவே வாழ்க்கையிலே நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையை தெரிவித்து, இந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இந்த அளவுக்குலாம் வளர்த்த காரணம் மறைந்த என்னுடைய தாத்தா சுள்ளிக்காட்டான் அவர்கள் தான். ஏன்னா அவர் என்ன தொழில் செஞ்சாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறதெல்லாம் என்னுடைய இதயத்திற்கு மட்டும், என்னுடைய தாயோடைய இதயத்திற்கு மட்டும் தெரியும். 60 வயதை கடந்து கூட என்னுடைய தாத்தா எங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டாங்க. இப்போ 72 வயதாகியும் என்னுடைய தந்தை சுயமாக நான் வாழ வேண்டும், நான் தான் உழைச்சி சாப்பிடணும்னு தன்மானத்தோட பெரியாரின் மன்னராக இன்றைக்கும் வாழக்கூடியவர். எனவே என்னை பெற்ற தாய், தந்தை, என்னுடைய மனைவி, வருகின்றிருக்கிற உற்றார் உறவினர் இவர்களையெல்லாம் கடந்த என்னுடைய ஆசான் வெற்றிகொண்டானுக்கு தான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பேசிய, அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் பாராட்டிய, மந்திரி பாராட்டிய அத்தனை பாராட்டுகளும் என்னுடைய அண்ணன் ஸ்டாலினுக்கும் என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிய என்னுடைய ஆசான் வெற்றிகொண்டான் அவர்களுக்கு. ஏன்னா தொடக்கத்தில் அண்ணன் எவரெஸ்ட் கணேசன் பேச்சுவார்த்தை விட்டுறக்கூடாது, அண்ணன் எவரெஸ்ட் கணேசன் என்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டவர்.
அண்ணன் முல்லைமுத்து எனக்கு ஏராளமான புத்தகங்களை வழங்கியவர் அண்ணன் வீரம் நடேசன். அதனுடைய நிறைய பேர் இருக்காங்க. முல்லைமுத்துனா நடேசன் அவசியம் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லுகிற நிலையில் இவ்வளவு புகழ், இன்னும் எவ்வளவு புகழ் வந்தாலும் அத்தனை புகழும் என்னுடைய ஆசான் வெற்றி கொண்டாடுக்கு மட்டுமே அத்தனையும் சேரும் என்பதை தெரிவித்து, ஏதேனும் வெளிச்சொல் வந்தால் அது அடியனை சேரட்டும் என்று தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஐயா பேசுகிறேன். விழாவினுடைய தலைவர் மாவட்ட கலைஞர்கள், மாநில கைத்தறித்துறை அமைச்சர் நம்முடைய அன்பிற்கும் பன்மையினுடைய ராஜா அவர்களே, இறைவன் அவர்களால் படைக்கப்பட்ட சிறுகதை, கவிதை தொகுப்பு இவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கே வாழ்த்துறை வழங்கிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்பு சாமிநாதன் அவர்களே, அதே போல எவ்வளவோ பணிகளுக்கு இடையில், அலுவலக பணிகளுக்கு இடையில், இயக்க பணிகளுக்கு இடையில், அரசியல் பணிகளுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சிக்கு நீண்ட தொலைவில் வகையிலிருந்து தம்பி இறைவனை வாழ்த்தியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர், எங்களுடைய அன்பிற்கும் வறுமைக்குரிய நம்முடைய ஆயிரம் உஷேன் அவர்களே, அதே போல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் சகிதானந்த் அவர்களே, இளநிலை அவர்களே, அதையும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்து வழங்கிய தம்பி கோபி செழியன் அவர்களே, அருள் கணேசன் அவர்களே, குடியாத்த குமரன் அவர்களே, இங்கே கழகத்தினுடைய பாடல்களை மிக சிறப்பாக பாடி நமக்கெல்லாம் ஒரு பொறுமையை உருவாக்கி தருவது நம்முடைய இறைவன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் பன்மைக்குரிய எவரெஸ்ட் கணேசன் அவர்களே, கேப்டன் முத்து அவர்களே, மாஸ்டர் சேகர் அவர்களே, பவானி நாகராஜன் அவர்களே, நடேசன் அவர்களே, முல்லை முத்து அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான நம்முடைய பருமுறை சாமி அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியில் ஒரு மூளை முழுமையாகவே மனப்பாடம் செய்து அதனுடைய எல்லா பக்கங்களையும் முழுமையாக அலசி உங்களிடத்தை இங்கே விளக்க உரையாற்றிய, அதை ஒரு ஆய்வு உரையாகவே ஆற்றிய நம்முடைய சாரி குணசேகரன் அவர்களே, அதையும் தொடர்ந்து இங்கே உரையாற்றி இருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, தம்பி இறைவன் அவர்களை வாழ்த்தி பாராட்டி இருக்கிற முன்னோடிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்கள் வந்து விட்டது என்றாலும் நீங்கள் எல்லாம் என்ன நிலையில் உட்கார்ந்துருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியும்போது, இருந்தாலும் நானும் உங்களை போதிக்க மாட்டேன். சில நிமிடங்கள் சொல்ல வேண்டிய விடை ஒன்றிரண்டே ரத்த சுருக்கமாக சொல்லி விடைபெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். தம்பி இறைவனை நான் வாழ்த்துவது, பாராட்டுவது என்பது ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நடைபெறுகிற ஒரு சம்பவம். அந்த தம்பிக்கு நான் ஓய்வு கொடுப்பதும் இல்லை. ஆனால் என்னையும் மீறி எப்படித்தான் இதனை கவிதைகளை அவனால் எழுத முடிகிறது, இந்த நூலை அவனால் படைக்க முடிகிறது என்பதை எண்ணி எனக்கு ஒரு பெரிய வியப்பு. காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையை நோக்கி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரை நோக்கி எத்தனையோ பல மயக்கங்களை தாண்டி நான் அழைத்து சென்றால் எங்கேயும் காத்து எழுதுகிறான், எந்த நேரத்தில் எழுதுகிறான் என்று எனக்கே புரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளர் உறங்க மாட்டான் என்பதற்கு, ஒரு கவிஞன் உறங்க மாட்டான் என்பதற்கு ஈரோடு இறைவனே ஒரு சாட்சியாக இன்னைக்கு ஒரு தலைமுறைக்கு வழங்குவது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதற்காக அந்த தம்பியை
நான் மனமாற வாழ்க்கை கடமைப்படுகிறேன். என்னதான் நான் நடந்து விட்டாலும் இந்த மதத்திலே கொஞ்ச நேரம் காத்திருப்பீர்கள் எனக்கு தெரியும். காரணம் அறிஞர் அண்ணாவை ஒரு முறை நானே திருச்சியிலே புதுக்கூட்டத்தை முடித்து விட்டு அரியலூருக்கு அழைத்து வந்தேன். திருச்சியிலே அண்ணா புதுக்கூட்டம் முடிக்கிற போது ராத்திரி 3 மணி, அரியலூருக்கு வந்தால் மணி 5 ஆகும். நான் வர்ற வழியில் சொன்னேன், அண்ணா ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னா காலையில் விடிய போகுது அப்படின்னு. அண்ணா சிறுகிட்டே திரும்பி பார்த்து சொன்னேன், கவலைப்படாத, 12 மணி நேரம் ரயில் என்ன வந்தாலும் ஓடி போய் எல்லாம் உட்காருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம் வேலைக்கு வந்தோம். வந்தா அப்போ பேச வேண்டிய ஆள் 2 பேர் பாட்டிருக்கணும். அப்பதான் நான் என்ன பண்ணேன், அண்ணா பேசணுமேங்கிறதுக்காக அண்ணா பேசணுமே நேராக வந்துட்டாரேன்ட்டு போட்ட துண்டை ஒரு பிடிச்சி லேசாக இழுத்த உடனே திரும்பி பார்க்காமலே பேசிட்டு இது போன்ற தொல்லைகளை எல்லாம் தாங்கி பழக்கப்பட்டோம். அண்ணாவுக்கு சிரிப்பு தாங்க பேசிட்டு காலம் நடந்தாலும் கூட ஒரு காலத்துல மேடையிலே பேசுவதை கூட காசுகை கொடுத்து கேட்கிற அளவுக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய எழுச்சி, ஒரு ஆர்வம் வந்தது. அந்த உணர்வெல்லாம் வந்தது. இங்கே கூட நம்முடைய தம்பி கவிதைகளை படிக்கிற போது நாங்கள்லாம் கவிஞர் கண்ணதாசன் கூட நீண்ட காலம் வாழ்ந்தோம். கண்ணதாசன் எப்படின்னா எந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும். போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் உடுதூர்பேட்டை கார் வந்து காரை ரிவேர்ஸ் எடுத்துட்டு வந்தார். அப்பாவும் நல்ல கடைகுளமா இருந்தார். காரணம் ரிவேர்ஸில் போகணுமாங்க, காரை எடுக்க சொல்லிட்டு சரி கார் ரைட்ல கட் பண்ணி ஹெட்லைட்டை போட சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சென்னைக்கு போக போறது இல்லை. இன்னைக்கு இங்கேதான் நம்ம கதை. அண்ணனுக்கு எப்ப நார்மலுக்கு வர்றாரோ அப்பதான் வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால எல்லாம் அமைதியாக இருக்கு. ஆனா ஹெட்லைட்டை போட்டவன் அவருடைய ஸ்டெனோ கீழே இறங்கி நின்று ஹெட்லைட்டை போட்டு பார்த்தேன். என்னடா இங்க இருக்குன்னு பார்த்தா இந்த நரிக்குறவர்கள், அவங்க பேர் நெறிக்குறவர்கள் பேரு. ஆனா காலப்போக்க நரிக்குறவர்கள் மாறி நரிக்குறவர்கள் இருக்கிற கட்டுப்பாடு உலகத்துல யாருமே இருக்காது. அந்த பெண்கள் ஊர் ஊரா சுத்தலாம், 4 ஊரா சுத்தலாம். 6 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 மணி தாண்டிக்கலாம் சேர்க்க மாட்டோம். அப்படி ஒரு கட்டுப்பாடு அவங்கள்ட்ட. அவங்க படுத்துக்கிறாங்க, சின்ன சின்ன குடியா போட்டு படுத்துருக்காங்க. நரிக்குறவர்கள் படுத்துருந்தா எப்படி படுத்துருப்பான், அந்த பெண்கள் எப்படி படுத்துருப்பாங்க. தூண் ஒரு பக்கம் நடக்குது, கால் ஒரு பக்கம் நடக்குது, கை ஒரு பக்கம் நடக்குது. இதை ஹெட்லைட்டை போட்டு பார்க்கறாங்கனாக்க அவங்க என்ன கொழுப்பு இருக்கணும். நான் அப்பதான் சொன்னேன், நம்ம உதவாக்காம போக போறது இல்லை. அப்பதான் கண்ணதாசன் கொடுத்து பேனா வேணும் சொல்றதை எழுதுங்க. நான் கண்ணீர் விட்டேன். ஒரே லைன் ஆக்ஷன், காட்டுராணி கோட்டையிலே கதவுகளே இல்லை. அடுத்த நாள் காலையில் நம்முடைய சின்ன பாத்திரம் வந்து 10,000 படம் ஒரு கவிஞருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஒரு பெரிய எடுத்து. அதே மாதிரி ஒரு நாள் அண்ணாவோட நாங்கள் பாடி தெரியும். அண்ணா முன்னாடி இருந்தா பின்னாடி ராஜகோபால் கட்டதாசன் எல்லாரும் அந்த போய் திரும்புற இடத்துல அண்ணா என்ன இருந்தாங்க, ஒரு விதவை பக்கடாவெல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பா, கணவன் இல்லாதம்மா, அவள்கிட்ட போய் நான் பக்கடா பண்ணுவாங்கன்னு. நாங்கள் சொன்னோம், ஏன் கடையில் வாங்கக்கூடாதா, அவன் நம்ம வாங்கணும்னு தான் குழந்தை நடத்துறா, அதனால அங்கே போய் வாங்குங்க. அங்கே ஒரு 4 பக்கடா பண்ணுறது வாங்கிட்டு வந்து அண்ணா வந்து எல்லாம் கொடுத்துருந்தோன்னு கார் பறந்து போச்சு. போனவொடனே என்ன பண்ணாரு, அண்ணா பக்கடா பண்ணிட்டு பேப்பர் இப்படி போட்டேன். அது கண்ணதாசன் மடியில் வந்து விழுந்தவொடனே அதை எடுத்து பிரித்து பார்த்துட்டு அதில் இருந்ததை சத்தம் போட்டு படிக்கிறார். கல்லைத்தான் மண்ணைத்தான் தின்னத்தான் சொன்னானோ. படித்த உடனே அண்ணா திரும்பி பார்த்துட்டு, என்ன கவிஞர் உடனே ஒரு பாட்டு போட்டுருவியே அப்படின்னு பழிச்சு நடிச்சு, கல்லைத்தான் மண்ணைத்தான் தின்னத்தான் சொன்னானோங்கிறத படாது என்ன பண்ணார், அத்தான் என்னத்தான் என்னைத்தான் எப்படித்தான் அதை கொண்டு போய் ஏற்றி நாகராஜன் மட்டும் பண்ண வேண்டும். ஒரு கவிஞருக்கு எவ்வளவு ஒரு எழுத்தாளருக்கு
எவ்வளவு சிந்தனை இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டி இறைவன் கூட ஒரு இடத்துல ஒரு ஊனமுற்ற தம்பி ஒரு நிலையில வருவான், 2 காலம் இருக்காது. அவன் வயநாட்டு போய் வேலை எவ்வளவு வேலை கொடுப்பான், 2 காலம் இல்லாதவனுக்கு அதை கொடுக்க மாட்டேன், வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் பட்டியலை மட்டுமே இறைவன் ஒரு பட்டியலாவே கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்து கடைசியில் அவன் என்ன பண்றாங்க, அந்த பொம்மை பண்ணி வைக்கிறாங்க இல்லை, அவங்க பயிர்வதாக தெரியும் ரயில்ல நாங்கள் போயில வித்து கொடுத்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஏதோ சொல்றாங்க, அதை ஒத்துக்கிறாங்க, அவங்ககிட்ட இருக்காங்க. அவனை 2 வழிதான் இருக்கிறாரு. அப்பதான் இறைவன் பின்னால ஒரு காண்டேயரா வருவாரோங்கிற பெரிய மகிழ்ச்சி எனக்கு அந்த இடத்திலே தான் தோன்றியது. ஒரு காண்டேயராக இறைவன் வந்தால், என் மரண காலத்துக்கு முன்னாலே வந்தால் என்னை விட மகிழ்ச்சி இறைவன் நாட்டிலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை போடுவார். அவன் இரவிலே தூங்கினான் கோழியை போல, விழித்ததும் பயணமானான், ரயிலே பயணமானான் காவிரியை போல. 2 காவிரியா, அதனால அவன் கிடைக்கிறது கோழி பயன் இருக்கான். அது அவன் கண்டுக்கு தான் தெரியும். 2 காலம் இல்லாத படம் தான் எப்படி இருக்கும். பயணமாக எதை போல ரயில்ல போறான், அவனுடைய வேகத்தை பார், காவிரியை போல. இந்த காவிரி கூட தான் இருக்காங்க, காவிரி போகுது நாளைக்கு பாவம் வரணும் நினைக்கிறோம். இங்க இருக்கிற இப்ப நம்ம குலசேகரன் இருக்காரு, இறைவன் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. உங்களை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு போகிற ஆத்திரத்தில் தான் பண்ணாங்க. பாராட்டி பேசுறதுல வேற விஷயம், இறைவனை பாராட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவோ நாள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. கலைஞரை பற்றி 6 பாட்டு போட்டு கொடுன்னு கேட்டேன். பழக்க லட்சக்கணக்கில் செலவு கொடுப்பேன். இவ்வளவு செலவு தான் வளர்க்கணும், பார்க்குறேன் பாட்டு மட்டும் போட்டு கொடுத்தேன். கலைஞர் என்ன பண்ணா தெரியுமா, அந்த பாட்டை காரை ஓட்ட நிறுத்திட்டு அவர் எல்லாரும் போக சொல்லிட்டு அவங்க பாட்டையும் கேட்டுட்டு தான் எழுத மாறாங்க. அவருடைய எழுத்து அவருடைய இதயத்தை முடித்து ஸ்டாலின் பற்றி ஒரு 6 பாட்டு போட்டு கொடுன்னு கேட்டேன். 6 பாட்டு போட்டு சொன்னேன். ஸ்டாலின் இன்னைக்கு அந்த கேசட்டை தான் காட்டு, அந்த கேசட்டை போட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுவார். பாட்டு கேட்குதான் எழுதுறவனுக்கு கேட்குதான் எழுதாம. அதனால இறைவனை பாராட்டுறத எல்லைதாண்டிய மகிழ்ச்சி. அவன் இன்றைக்கு பாடல்களிலே அவன் ஒரு பட்டுக்கோட்டையாக வருகிற காலம் ஒன்று வரும். அந்த காலத்தால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கு மனமாக வாழ்த்துவோம், பாராட்டுவோம். பாராட்டு விழாவாக இருப்போம், அதை ஒன்றும் சந்தேகம். ஆனா என்ன கேட்கிறேன், இந்த எழுத்தாளர்கள், இந்த பேச்சாளர்கள், இந்த கவி எழுதுறவர்கள் யாரும் வாங்கி அது ஒரு ஐயர் ஒரு பாட்டு இருக்கிறாரு, நான் அவரை பாட்டெல்லாம் எழுதுறீங்க, இதெல்லாம் யாருக்காக எழுதுறீங்க, இந்த கதையெல்லாம் யாருக்காக தெரியாது இல்லைன்னா, அறிஞர் அண்ணா இல்லைன்னா, ஒரு பட்டுக்கோட்டை அழகிரி இல்லைன்னா, ஒரு ஜீவானந்தம் இல்லைன்னா, இந்த நாட்டில் சுயமரியாதை செத்து போட்டு எல்லாரும் முடிவில் இருக்கிறார். யாருக்காவது அந்த அக்கறை இருந்தார். காலையில இருந்துட்டா அந்த டிவி கார படத்துல பாட்டை பாத்தீங்களா, அவன் எந்திரிச்சோம் சுப்பிரபாதம் பாடுறான். அந்த நாட்டு ரொம்ப முக்கியமா, சுப்பிரபாதத்தால நாட்டை ரொம்ப பாடுறாங்க. கடவுள்களை துதி பாடுறதுக்காக தான் நாட்டை டிவி இல்ல, பெரியார் இல்லைங்கிற ஒரே ஒரு பாவத்தினால நாட்டை சுயமரியாதையை குடிகோட்டி பழச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து தோற்ற பாடிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. நான் 50ஆண்டு காலத்துல ஒரு தலைமுறை அழிய போகிறேன். குறிப்பிட்ட காலம் நாளைக்கு என்ன நிலைமை நாட்டில் எழுதுற எழுத்தாளர் இருக்கிறான். இங்க கதை கதையா எழுதிட்டான். இங்கே முடிஞ்சா எழுதிச்சா ஒரு சினிமா கதையோட கன்னடத்துக்காரி கூட போய் ஐயப்பனை பொறுத்தல் போட்டா அதை பத்தி பத்தியா எழுதிருக்கான். இந்த நாட்டில் ஐயப்ப விவகாரம் தான் ஒரு நாட்டு முக்கியமா, இந்த கோயிலுக்கு காவல் கொடுக்குறது தான் நாட்டு முக்கியமா. கடை கூடங்களை எல்லாம் அத்தனை கூடங்களாக மாற்றி விட்டு பண்ற அயோக்கிய தளத்துக்கு இந்த எழுத்தாளர்கள் பேராவாலே எத்தனை நாட்டில் விட்டு புள்ளி வைக்க போகுது. வாழ்ற காலத்தை செய்யலைன்னா இது எங்க போய் நிற்கும், அது எங்க வரும்? இந்த பத்திரிகை கூட ஆன்மீக மலர் அவங்க அப்பா மலர் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பத்திரிகை ஒரு பரப்பு பாரபத்திரிகை எல்லாம் பண்றாங்க, பத்திரிகை எல்லாம் பண்றாங்க. இந்த நாட்டில் ஒரு புறத்துடைய ஒரு விடுதலை மட்டும் வச்சுக்கிட்டு
ஒரு சாமியாராக யோகியனாருன்னா ஆனா நம்ம சங்கராச்சாரியே யோகியனா முடியலையே. சங்கராச்சாரிய கேட்டோம்னாக்கா அவர் யாரோ இருந்தாலும் சொன்னா என்னை பற்றி இருந்தாங்களா சாமி கிட்ட வேலையா இவ்வளவு நாட்டை கூத்துறது இதெல்லாம் ஒட்டுப்புள்ளி வைப்பதற்கு உங்கள் பேராலே என்றைக்கும் சுயமரியாதை மழியை அடைத்து இருந்த போகிறீர்கள். ஒரு கலைஞர் மட்டும் போதுமா? அவர் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இருந்தார் சரி, ஒரு வீரமணி இருக்கிற வரைக்கும் இருந்தார் சரி. இதுக்கு பின்னாடி இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை மூட நம்பிக்கைகளுக்கும் அபிமானங்களுக்கும் எதிர்கால சந்ததியை பழி கொடுப்பதற்காக இந்த நாட்டில் இவ்வளவு இருக்கிறது. இந்த நாட்டு இருக்கிறது அழிய கொள்ளாம பாப்பான கொண்ட பண்டிதர்கள் கூட சாயந்தரம் என்ன எழுதி வச்சார்? எனக்காக ஈமத்திரியை செய்யாது பாப்பானுக்கு இந்த தோரணை கூட இந்த நாட்டில் இருக்கிற பெரியாருக்கு பின்னாடி வந்து இந்த தலைமுறைக்கு இல்லாமல் போவாங்க. இது எங்க போய் நிற்கும் என்பதைத்தான் நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்குங்கள். நான் இறைவனை கேட்டுக்கொள்வேன். பேராவைகள் மைய அடையாது ரத்தத்தை ஊற்று. அந்த ரத்தம் சுயமரியாதை ரத்தமாக வேண்டும். அந்த ரத்தம் என் தாய்நாட்டுக்காக இருக்கிறது. அந்த ரத்தம் வருகிற தலைமுறைக்காக இருக்கிறது. அந்த ரத்தம் சுயமரியாதை கருத்துக்களை மட்டுமே இருக்கிறது. ஒரே ஒரு பாரதிதாசன் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த பாரதி ஏகப்பட்ட குழப்பம் பண்ணா. இங்க உடனே நம்ம குணசேகரன் பாரதி நடத்த உதாரணம் காட்ட பாரதி மேல கோபம் இல்லை, இருந்தாலும் குழப்பவாதி எனக்கு ஒன்றும் சமயம் இல்லை. அதுக்காக நான் பாப்பாங்கிற காலத்துல நீங்க நினைக்காதீங்க. அவன் தெளிவா இருந்த வரலாறே கிடையாது. ஒரு காலத்துல அவனே எழுதுனான் ஜாதிகள் இல்லை நீ பாப்பான்னு எழுதுனான். அப்புறம் அவன் தான் அடுத்த பக்கத்துல எழுதுனான் 1000 உண்டு ஜாதிகள் அதையே கூறுவதென்ன நீங்க அதையே அவன் தான் 1000 ஜாதி இருக்குன்னா அவன் தான் எழுதுனான். எல்லா குழப்பத்தையும் அவன் பண்ணி வச்சுட்டு போனான். அதுல பாரதியார் ஒருத்தர் காளிதாசன் ஒருத்தர் தான் நெஞ்சை பற்றி சொன்னான். தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டுமே தவிர வேற எவனுக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடாது இல்லை. பாரதிதாசன் உறுதியாக இருந்தான். அந்த உறுதி அவன் செத்த பின்னாடி நம்ம வாழ்ந்த காலத்திலே பாப்பாத்தி 2 வருஷம் நாட்டுக்கு பாப்பாத்தி நான் சொன்னதுக்காக யார் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டா என்ன கட்டம் கிடையாது. காமராஜர் ராஜாஜியோட சேர்த்து போனாருங்கிற கோபத்துல தான் பெரியார் கலைஞர் முதலமைச்சர் கம்பீரமாக எதிர்த்து என்ன நான் ஒரு தமிழரை கட்சி பார்க்கல. காமராஜ் கலைஞர் அதெல்லாம் நான் பார்க்கல. ஒரு பாப்பாங்க சொல்றாங்க நான் காமராஜர் பண்ணுவாங்க. அந்த காமராஜரே என்னையே ஏமாத்திட்டு ராஜாஜியோட போயிட்டார். இனிமே கலைஞர் ஐயாவா நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும். அதே மாதிரி இப்ப கூட இந்த தேர்தலில் கூட ஒரு தமிழனா இருந்த பாபாசாமி இந்த ஒரு பாப்பாத்தி கூட போயிட்டாங்க. பின்னாடி கலைஞரை முதலமைச்சராக்காமல் தூங்க மாட்டேன்னு பெரியார் இருந்த அதே ஆயுதத்தை தான் 2ஆம் பெரியார் வீரமணி களத்திலே வீரமணி தான் இருந்தது. ஒரு கலைஞர் தான் கூட குணசேகரன் தெரிந்து விடுறேன். உங்கள் எழுத்தெல்லாம் சுயமரியாதை எழுத்துக்களாக உங்கள் எழுத்துக்கள் எல்லாம் மனிதனை உருவாக்குகிற எழுத்தாக காரணமாற்ற மூலதனத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் எழுதின மூலதனம் தான் மூலதனம் இல்லாமல் இந்த உலகம் அந்த மூலதனத்தை அப்படியே வடிகட்டி அறியறான்னா செவ்வாழைக்கு ஒரு சின்ன கிடையாது. அந்த படித்த எல்லாரும் என்ன சொன்னா மூலதனத்தை ஒரே பக்கத்தில் அடக்கி காட்டிய உலகத்தின் மாபெரும் அறிஞர் அறிஞர் அதான் இல்ல. இன்னைக்கு பெரிய ஒரு நம்மள ஒரு சக்தி ஆக்கிரமிச்சு நாட்டில் ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்தீங்களா? டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவில் 110 கோடி மக்களை நாட்டை உருவாங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சும்மா அந்த பாவம் செஞ்சு குறைக்கு பிறந்த வயது போய் இடிச்சு போய்விட்டு 4 முறை ஜனாதிபதியே கூட நின்று பேசுற கேட்டு நாளைக்கு நாட்டில் வந்திருக்காங்க இல்லையா? நாட்டில் பிரதமரே கூட நின்று பேசுற காலம் வந்திருக்காங்க இல்லையா? முடிஞ்சா இருந்தா உடற்காட்சி போறவங்க வந்தாங்க இல்லையா? முடிஞ்சா இருந்தா தீவிரவாதிகள் கட்டுப்பாடு கொடுற நாடு எங்கேயோ போய் நாசமா போயிட்டு இருக்காங்க இல்லையா? நாட்டை தேவையில்லாத தொழில் உற்பத்தியாகி வந்துருக்காங்க. யாரோ கடந்த காட்டுறாங்க அவன்கிட்ட எவ்வளவு பேரும் காட்டு பட்டியலே வந்தாங்க. இவ்வளவு பெரிய அவமானங்கள் எல்லாம் ஒரு நாட்டுக்கு வராமல் இது கண்ணை பிறந்த நாடு, வள்ளுவர் பிறந்த நாடு, இளங்கோவடிகள் பிறந்த நாடு, அந்த நாடு இந்த நாடு உலகத்தை உலகிலே வந்து வாக்குகள் கொண்ட நாடு, ஜெயலலிதா விட்டு கொண்ட விட்ட நாடு எழுதி பார்த்து தவிர இந்த அசிங்கங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் பேனா இன்றைக்கு வேலை செய்து போகிறது. எழுதுக்கு
எழுத்தாளர்களை நாங்கள் கடவுள்களாக கருதுகிறோம். கடவுள் இல்லை என்பதாலே எழுத்தாளர் ஒரு படைப்பாளி தான், மனிதனை படைக்கிறவர் தான் கடவுள் தான், அவனுக்கு பேர் கடவுளாகவே இருக்கட்டும். அவன் நாட்டில் மனிதனை படைக்க வேண்டும், அவனை சுய அறிவுள்ளவனாக படைக்க வேண்டும், சுய சிந்தனையாளராக படைக்க வேண்டும், அவன் உழைத்து வளர வேண்டும், அவனுடைய உழைப்பாலே நாடு செழிக்க வேண்டும், அறிவுள்ள நாடாக விளர வேண்டும். அதற்காக நாட்டில் எழுத்தாளர்களின் பேனா அத்தனையும் எழுத வேண்டும். அந்த கட்டுக்குள்ளே இந்த நாட்டை கொண்டு வராத வரையில் இந்த தமிழ்நாட்டை யார் காப்பாற்ற போறாரு? நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களுக்கு ஒரு பெரியார் இறந்த கண்டாலே இழக்கத்தான் முடிந்ததை தவிர பெற முடிந்ததா? ஒரு அண்ணாவை இழக்கத்தான் முடிந்ததை தவிர பெற முடிந்ததா? ஒரு கலைஞரை நாளைக்கு இழந்து விட்டால் அதற்கு பின்னால் நாட்டில் எது என்ன? இன்னொரு கலைஞரை உண்டாக்குகிற சக்திக்கு யாருக்காவது இருக்கிறதா? எனவே அவர்களெல்லாம் வாடுகிற காலத்திலேயே நாட்டை காக்க ஒரு பேணாங்க. அவர்களெல்லாம் வாடுகிற காலத்திலேயே சும்மா சினிமாவை டப்பாவுக்கு பாட்டு பாடுறதுக்கெல்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுங்க, பட்டுக்கொண்ட கல்யாணம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுங்க, கையை காலத்தானே மிச்சம் காடு வளைஞ்ச மாட்டேன், கையை காலத்தானே மிச்சம்னு எழுதுனானே அந்த எழுத்து எழுத கவியம் வந்திருக்காங்க. அதனால அந்த பாட்டெல்லாம் சினிமாவை ஓடிச்சா இல்லையா ஓடுக்கல, சினிமாவின் மூலமாக என் நாட்டை காப்பாற்ற முடியுமானால் கட்டுப்பாட்டை கல்யாணத்தில் வர வேண்டும். நான் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன், நீ இறைவனா இரு, இறைவன் என்ற பெயரே உனக்கு இருக்கட்டும். ஆனால் காலம் உன்னை ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாக மாற்றி தர வேண்டும். காலம் உன்னை ஒரு வலிமை வாய்ந்த பாலிதாரனாக உருவாக்கி தரட்டும். காலம் உன்னை ஒரு காட்டையராக உருவாக்கி தரட்டும். காலம் உன்னை விலை மதிக்க முடியாத ஒரு எழுத்தாளனாக இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய படைப்பாளியாக மாற்றி தரட்டும். உன் மரண காலத்தை, நாட்டினுடைய மரண காலத்தை விட உன் ஆயுள் காலம் நீடித்து இருக்கட்டும். அதுவரை உன் பேனா எழுதி கொண்டே இருக்கட்டும். நீ பல்லாண்டு வாழ்க்கை என்று வாழ்க்கை நான் விடைபெறுகிறேன்.